இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். அன்பின் உள்ளங்களை மீண்டுமாக இந்த பலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொள்வதில் ரொம்பவும் சந்தோஷம் அடைகின்றேன். ஒரு அற்புத நாள், இறைவன் கொடுத்த அதிசயத்தின் நாள். இன்று உங்களது வாழ்க்கையில் நீங்கள் அதிசயத்தை காணப்போகின்றீர்கள். ஏனென்றால் அதிசயங்கள் செய்கின்ற தெய்வம் உங்கள் மத்தியில் இருக்கின்றார். எனவே யார் யாரெல்லாம் இன்றைய நாளில் என்னென்ன காரியங்களுக்காக எல்லாம் ஆண்டவரை நோக்கி இருக்கிறீர்களோ அந்தந்த காரியங்கள் அவரது கிருபையால் உங்களுக்கு நிறைவேற்றி தரப்படும் என்கின்ற நம்பிக்கையோடு வாருங்கள், அவரது கல்வாரி பலியிலே கலந்து கொள்வோம். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள், பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய ஆசீருக்காக காத்து நிற்கின்றோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. இன்றைய நாள், இந்த வாரம், இந்த மாதம் பூராக எங்களோடு கூடவே நீர் வழி நடப்பீராக. எங்களை சகல பொல்லாப்புகளுக்கும் தப்புவித்து நாங்கள் கையிட்டு செய்கின்ற அத்தனை காரியங்களிலும் ஆசீரும் நன்மையும் கிருபையும் நிறைவாக பொழிந்தருள வேண்டும் என்று உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உழைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது: இஸ்ராயேல் குழந்தையாய் இருந்த போது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எப்ராயிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே. ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள். பரிவு என்னும் கட்டுக்களால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன். எப்ராயிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மீட்பருளும் ஊற்றுக்களினின்று அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுக்களில் இருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். மீட்பருளும் ஊற்றுக்களினின்று அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர்.
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள், அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். மீட்பருளும் ஊற்றுக்களில் நின்று அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சியோனில் குடியிருப்போரே ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், இஸ்ராயலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். மீட்பருளும் ஊற்றுக்களில் நின்று அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் தேவன் என் நேசர் என்னுள் என்றும் வாழ்கின்றார். போற்றிடுவேன் புகழ்ந்திடுவேன் என்றும் போற்றி புகழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்களுள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படை வீரர் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிவுபடாது என்னும் மறைநூல் வாக்கு எவ்வாறு நிறைவேறியது? மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, இன்று திருச்சபையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்தை கொண்டாடுகின்றோம். இந்த இருதயம் தான் 2000 வருஷங்களுக்கு முன்பாக நமக்காக இந்த மண்ணில் துடித்த இருதயம். அதே இருதயம் இன்னைக்கு உங்களோடும் என்னோடும் இருக்கின்றது. எப்படி என்று பார்க்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போகின்ற வேளையில் தன்னுடைய சீடர்களை பார்த்து, நம்மை பார்த்து சொன்னார், உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடே இருப்பேன் என்று அவர் தன்னுடைய இருதயத்தை நம்மோடு கூட விட்டு விட்டுத்தான் சென்றிருக்கிறார். ஆக மொத்தத்தில் நாம் அழுதால் அவரும் அழுவார், நாம் சிரித்தால் அவரும் சிரிப்பார், நாம் வியாதிப்பட்டால் நம்மோடு கூடவே இருப்பார், நாம் ஆரோக்கியத்திற்காக ஜெபித்தால் அந்த ஆரோக்கியத்தை அவராகவே நமக்கு கொடுப்பார். இப்படியான இருதயம் நம்மோடு கூடவே இருக்கிறது. சரி, அந்த இருதயம் நம்மோடு கூடத்தானே இருக்கிறது. நாம் துன்பப்படுகின்ற வேளையில் நம்முடைய துன்பத்தை எல்லாம் அவர் நீக்கி விடுவார் தானே. அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் இதுவரைக்கும் எங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பம் நீங்கல்ல, எங்க கடன் பிரச்சனை போகல, வியாதி எங்களை விட்டு காணாம போகல, நாங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாம் தடை வந்துகிட்டே இருக்குது, ஏன் எங்க குடும்பத்துல மாத்திரம் பில்லி சூனிய கட்டுக்கள், ஏன் எங்களை விட்டு இந்த தீமையின் காரியங்கள் விட்டு விலகி போவதாக இல்லை, அப்படி என்கின்ற கேள்விகள் உங்களுக்குள் இப்பொழுது எழுமாக இருந்தால்
உங்களுக்கான நற்செய்தி என்ன தெரியுமா? அந்த இருதயத்தை நீங்கள் கெட்டியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்தை எப்படி கெட்டியாக பற்றி பிடிப்பது தெரியுமா? அதற்கான 3 வழிகளை சொல்லிக் கொடுக்கிறேன். முதலாவது காரியம், காலையில் எழுந்தவுடன் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளை கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி. நீர் மகிழ்வோடு இருந்து கொள்ளும், என்னையும் மகிழ்வால் நிறைத்தருளும் என்று சொல்லுங்கள். இது முதலாவது காரியமாகும். இரண்டாவது காரியம், உங்களது அன்றாட காரியங்களில் நீங்கள் சந்திக்கக்கூடிய தீமையின் காரியங்களில் ஆண்டவரை நொந்து கொள்ளாமல், ஆண்டவரே இந்த தீமையின் காரியம் இனிமேலும் நான் சந்திக்காத படிக்கு என்னுடைய வாழ்க்கையில் இது வராது இருக்கும்படி நீர் என்னோடு கூடவே இரும், அப்படி என்று அவரை நோக்கி ஜெபித்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது காரியம், நீங்க தூங்க செல்லுகின்ற வேளையில் என்னதான் அந்த நாள் பூராகவும் நீங்க நினைத்தபடி காரியங்கள் உங்களுக்கு கைகூடாது இருந்தாலும் கூட ஆண்டவருக்கு நன்றியை கூறிவிட்டு, எப்படி நன்றி சொல்வது? ஆண்டவரே, அடுத்தவருக்கு கிடைக்காத இந்த ஆயுள் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறதே, அப்படி என்று சொல்லி நன்றி சொல்லிவிட்டு உறக்கத்துக்கு செல்லுங்கள். நாளைய நாள் நீங்கள் எதிர்பாராத அளவு ஆசிராக அமையும். ஒருவேளை நாளை அமையவில்லையா, நாளை மறுநாள் இருக்கிறது. உங்களது நம்பிக்கையை மாத்திரம் இழந்து விடாதீர்கள். ஆண்டவரது இருதயத்தை நோக்கி எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். காலையில் எழுந்தவுடன் ஜெபியுங்கள், அன்றாட காரியங்களில் ஜெபியுங்கள், ராத்திரி தூங்கச் செல்லுகின்ற பொழுது ஜெபியுங்கள். இப்படி நீங்கள் ஜெபிப்பீர்களாக இருந்தால் அவரது இருதயம் மகிழ்ந்து கொள்ளும். என்னுடைய பிள்ளை என்னுடைய இருதயத்தின் மீது நம்பிக்கை வைத்து இருக்கின்றபடியினால், எத்தனையோ சோதனைகள் மத்தியிலும் என்னுடைய பிள்ளை என்னுடைய இருதயத்தை கட்டியாக பற்றி பிடித்துக் கொண்டு இருக்கிறபடியினால், என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை, என்னுடைய பிள்ளையின் குடும்ப வாழ்க்கை, என்னுடைய பிள்ளையினுடைய சமூக வாழ்க்கை, என்னுடைய பிள்ளையினது தொழிலை, என்னுடைய பிள்ளையினது கனவை நான் நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது, இன்னைக்கில்லாது போனாலும் என்றைக்கோ ஒரு நாள் உங்களது வாழ்க்கை நீங்கள் விரும்புகின்ற அந்த மகிழ்வை கண்டுகொள்ளும். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நுழைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். உழைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. பறித்து வந்து உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். ஆண்டவரே, அனைத்துலகின் நுழைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வெளிக்கும் பானுமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனே, ஒப்புக்கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராக இடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர்.
அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடல் எடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரையில் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் மற்றும் தாமஸ், உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை: இந்த வாரத்திற்கான தேவை, இந்த மாதத்திற்கான தேவை, இந்த வருஷத்திற்கான தேவை, உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள்.
நம்பிக்கையிலே ஆண்டவரது சன்னிதானத்தில் 7 தேவைகளை சமர்ப்பித்திருக்கிறோம். நிச்சயமாக நல்ல தெய்வம் அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றி தருவார் என்கின்ற நம்பிக்கையின் வைராக்கியத்தோடு வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும் அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. தொடர்ந்து எங்களோடு கூடவே நீர் வழித்துணையாக வருவீராக. ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள்ள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள்,
பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் சகலவற்றில் இருந்தும் நீர்தாமே எங்களை தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவரது ஆசீர் நம்மோடு நிறைவாக இருக்கிறது. இன்று மாத்திரமல்ல, எந்நாளும் அவரது ஆசீர் கூடவே இருக்க போகிறது. எனவே மகிழ்ந்திருங்கள். இன்று மாத்திரமல்ல, உங்களது வாழ்நாள் பூராகவும் மகிழ்ந்திருங்கள். May God bless you. Take care and see you all tomorrow.